கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன பண்ற? திருமணமா? ஒரு இடத்துல ஒரு வாய்வார்த்தை கூறலாமா? என்ன வார்த்தை கூறு? வாங்கப்பா சொல்றேன். அப்பா எனக்கு கல்யாணம் அவளை கேளுங்கடா. என்னால நீ மாடி சேனை கொட்ட மாதிரி எதுக்கு நான் குறுக்கால வந்தேன்? நான் சும்மா வந்தேன். எதுக்கு? வரேன். எங்களுக்கு மண்ணு மாதிரி அது உனக்கு யாரு? மகள் இவன் ஏன் பொண்டாட்டி? ஏங்க நல்லா கேட்டுக்க. பழமொழி சொல்லு. தாய போல பிள்ளை, பிள்ளை நூலை போல சேலை, சேலை வளர்த்து நம்ம கரெக்டா வளர்த்து அவையாக சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். உண்மைதான்டா. மம்முட்டி போல போட்டு தள்ளுங்க. ஏண்டி வேணாங்க? அப்பயே அவனுக்கு என்னடி ஒதுக்கி ஒருக்கா சேர மாட்டேன். எனக்கு என்னங்க தெரியும்? ஏண்டி நீதான வளர்த்துன? அரண்மனை நீதானே இருக்கிற? நீ சொல்றதுதானே பிள்ளை கேப்பா. அப்ப நீ ஏதாவது சொல்லி வச்சிருக்கிறியா? அழிஞ்சு போனவனே விநாயகர் கோயில கொல்லுப்பட்டா சொல்லிக்கிறாங்க. கொல்லுப்பட்டா சாசனம் பேசுனா ஈரத்துல போட்டாங்க. ஏண்டி இவரு என்ன அடிக்கிறாரு? நான் பெத்ததான் அந்த பிள்ளைய எப்படியா பிள்ளை கல்யாணம் வேண்டாங்கிற. நீ யாரு? அவங்க அம்மா. தேவடியாளா? இவத்தான தேவடியோட பிள்ளை வேணாங்கிறாரு. ஏண்டி அது ஒரு வார்த்தைக்கு திட்டுறதுல அப்படி பேசுறேன் முன்னாடி. ஏங்க ஏவ கல்யாணம் வேண்டாங்கிற. யாரு நாடி பத்த என்ன கேக்குறீங்க? அத கேளுங்க மூடி. அங்க இருக்கடா பாக்குறேன். அம்மாய் மகளே ஏ ஒளியா. என்னடா ஏமா கல்யாணம் வேண்டாங்கற? அப்பா நான் அப்பல அங்க இருக்கறேன். உன்னை அப்படி கூப்பிடுன்னு காசியா? அப்புறம் ஏன் கூப்பிடுற?
இவ்வளவு வச்சு நான் சமாளிக்க முடியாமா? என்ன கேக்குறான்னு புரியுதா இல்லையா? கேக்குறா அவன அப்பான்னு கூப்பிடுனா அவன் நம்ம அம்மா மேல ஆசைப்படுறான்பா. நான் இன்னைக்கு பொண்டாட்டி மேல ஆசைப்படுறியா? இன்னைக்கு ஆசைப்பட்டேன். வாடிக்கிட்டு எங்கடா போற வாடிட்டு ஐயே கோமாளி எனக்கு வாடி எங்க ஒரு அடிக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு துணையா இருக்கிற ஒரு அடிக்காதீங்க பாவம். என்னடா நான் இருக்கிறப்ப கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னத கல்யாணம் கேளுங்க மகளே. ஏன் கல்யாணம் வேண்டாம்? என்ன காரணம்? திருமணம் செய்து கொள்ளீர்களே, திருமணமானவளுக்கு மறுபடியும் எதுக்கப்பா திருமணம்? என்னது கல்யாணம் ஆகி போச்சா? எங்க அப்பா வீட்டுக்கு போற பீத்த போட்ட ஏமாயிருக்கு பாரு. ஏன்டா அவர் அடிக்கிறாரு கேட்க மாட்டியா? அவளை கேளுங்க. ஏன் கல்யாணம் பண்ண என்னன்னு கேளுங்க. ஏங்க என்ன இருந்தாலும் ஒரு நாடாளு இளவரசை இந்த பிள்ளைய பால் வருவா சோறு வருவா எவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்திருப்பீங்க. இப்ப அடிச்சீங்கன்னா நாட்டு மக்கள் அட பாருப்பா பிள்ளைய பெத்துப்புட்டு இப்படி அடிக்கிறாங்களே பாவன்னு சொல்லி உங்க மேல பழி போடுவாங்க. என்ன சமாச்சாரம் கேளுங்க மகளே. அப்பா ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? திருமணம் ஆனது என்று சொன்னேன். எப்படிப்பட்ட திருமணம் தெரியுமா? எப்படிப்பட்ட திருமணம்? எனக்கு காந்திரவன திருமணம் ஆகிவிட்டது. காந்திர திருமணமா? ஆமா. எப்படி என்று தெரியுமா? யாரை மாறிட்டேன் என்று தெரியுமா? சரியான சதுரகுல வம்சத்திலே பிறந்த, சரி கோடு தவறாத குருகுல வம்சத்திலே பிறந்த ஆனால் அழகுமன்னன் அர்ஜுன மன்னனை மாறியிட்டேன். அடியே கல்யாணம் செய்து எத்தனை ஆண்டு காலமாக ஆகிறது? எங்களுக்கு திருமணமானது செய்து சரியாக 9 வருட காலம் ஆகிறது. 9 வருட காலமாகிறதா? ஆமா. சரி எப்படி திருமணமானது? எப்படி திருமணம் என்று தெரியுமா? அன்று ஒரு நாளையிலே அர்ஜுன மன்னனாகப்பட்டவர் சரி சிவனை நோக்கி தவமானது செய்து கொண்டிருந்தார். ஓ அர்ஜுனாகப்பட்டவர் சிவனை நோக்கி தவம் செய்தார். சரி அப்படி சிவபெருமனாகப்பட்டவர் அர்ஜுனை பரிசோதிப்பதற்காக என்னுடைய அண்ணனாகப்பட்ட இடிமன்னனை இடியெல்லாம் ஏகிவிட்டார். சரி யாரு? இடிமன்னன். ஆமா. சரி சிவபெருமனாகப்பட்டவர் இடிமன்னனை அழைத்து இடியாகப்பட்டது ஏற்படுத்தி விட்டார். சரி இடிமன்னனாகப்பட்ட என் அண்ணன் அர்ஜுன இடத்திலே மாட்டிக்கொண்டார். ஓ இடிமன்னனோ அர்ஜுனிடம் மாட்டிக்கொண்டார். ஆமா. சரி அர்ஜுனாகப்பட்டவர் உன்னை விடப்போவதில்லை என்று கூற உன்னை விடணும்னா நீ எனக்கு என்ன தர அப்படின்னு அர்ஜுன மன்னன் கேட்டுக்கிறார். அதுக்கு அண்ணன் இடிமன்னன் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? என் தங்கை உனக்கு திருமணமானது செய்து வைக்கிறேன் சரி சொல்லிவிட்டார். உடனடியாக அன்றே எனக்கு காந்திரோட திருமணம் முடிந்து விட்டது. சரி திருமணமானது செய்து சரியாக 9 வருட காலமாகி விட்டதுப்பா. சரி மேல எனக்கு எதுக்கப்பா திருமணம்? ஏண்டி கல்யாணம் பண்ணல அம்மா வீட்டியாங்கட்டி ஒரு வார்த்தை சொல்லணும்ல? அப்பா திருமணம் செய்து 9 வருடம் ஆகிறது. 9 வருடத்திற்கு முன்பதாக உங்களுக்கு தெரியாமல் காந்திரூ திருமணம் செய்து விட்டேன். சரி இதனால இதனமாக என்னை சொல்லிவிட்டேன். 9 வருட காலமாக என் மன்னவராகப்பட்டவர் மாடி தேடியே வரவில்லையே அப்பா.
அவர் என் மாளிகையை தேடி வரவில்லை. மகளே திருமணம் செய்து 9 ஆண்டு காலமாக வருது வரவில்லை கணவர். ஆமா, அதனால 9 ஆண்டு காலமா வராதவன் இப்ப வரப்போறானோ கண்டிப்பா. அதனால அவனை மறந்து விடு. நான் சொல்றபடி கேளு. புது திருமணம் செய்து கொள். அப்பா 1000 வார்த்தை எடுத்து உரைத்தாலும் சரி, அன்றே நான் டாக்டர் திருமணம் செய்து விட்டேன் அவரை. அதனால நான் மற்றொரு திருமணம் செய்ய விருப்பமில்லை. நான் மாலை முடிந்தால் அவரை மட்டும்தான் மாலை முடிவேன். அதனால அதப்பா வேணும். சரி உன்னோட வழியாக வருகிறேன். மகளே அப்படி திருமணம் செய்ய வேண்டும் இருந்தால் கனிமாக கட்டி 48 நாள் கௌரி பூஜை செய்ய வேண்டும். சரி, அதனால நீ கௌரி பூஜை போய் ரெடியாவு. நான் கனிமாவோட கட்டி வருகிறேன். ஆமா அப்படியாகட்டும். இறங்கி அவளுக்கு மட்டும் வேலை வச்சு இவளுக்கு மட்டும் வேலை சும்மா விடுறீங்க. நீ போய் 2 பேரும் குளிக்க போயிட்டு குளிக்க தண்ணி ஊத்திட்டு சரி சரி செவடம் சாப்பிடாடி பச்சை வச்சு கல் போறோம் ஏற்பாடு பண்ணி அம்மாளுக்கு மஞ்சள் குங்குமம் தேய்ச்சி தண்ணி விட்டுட்டு இப்படிதான் போத பண்ண சொல்லி விடு. சரிடி வரட்டும் சொல்றேன். ஓமன் மாதிரியே தெரியாத அந்த மாதிரியே காரு மந்திரி. இதோ அர்ஜுனாகப்பட்டவன் என் பிள்ளையை திருமணம் செய்து 9 ஆண்டு காலமாக மேகலோகத்துக்கு வரவில்லை. உங்களுக்கே தெரியாது. ஆமா, அதனால இப்ப என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு லிகிதம் எழுத வேண்டும். லிகிதம். ஆமா, நான் ஒரு அதிசயமான ஆளு. சரி ஏங்க லிகிதம் எழுதுறதுல டேபிள் வேணும். டேபிள் வேணுமா? யார் இங்கே ராஜா? வாருங்கள். ராஜாவா? ராஜா 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 குமிங்க. தாங்கள் கொஞ்சம் குமிய மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ராஜா நீ சரியில்லாத குமியே. நீ இப்படி குமிஞ்ச சொல்றா. இப்படி குமிஞ்சு குழாயில் வெட்டி விடுவான். இப்படி இப்படி குமி. இப்படி குமுறப்பா. எப்படி குமுறப்பா? ராஜா ராஜா கொஞ்சம் கடிச்சு விடாத. குமிடா நல்லா இருக்கு. ஏய் அடிக்காத பையன். டேபிள் இல்ல சுத்தம் பண்ணும்ல அடிச்சு விடுறா. ஏய் எத்தனை போற ராஜா டெவலப்மெண்ட் எப்படி என்று தெரியுமா? நான் சொல்றேன். மேல் விளாச போறேன். ராஜா ராஜாஸ்ரீ ராஜா ராஜாஸ்ரீ மண்டையில பலாஸ்ரீ தூங்குச்சிக்க சாஜ்பத்திரி. அப்புறம் எப்படின்னு தெரியுமா? எப்படின்னு தெரியுமா? சொல்ற மாதிரி எழுதணும். சொல்ற மாதிரி எழுதணும். என்னத்துல எழுதிட்டு என்னத்துல? பைத்தியகாரா பைத்தியகாரா யாராவே சொல்றது கேள்றா. டேபிள் பேசுறது சரி போட்டு வரல. டேபிள் பேசாதப்பா. ஸ்ரீ ராஜா கண்ணு போயிருந்தீங்க அழிக்கணுமா? அழிச்சுடு. ஸ்ரீ ராஜா ராஜா ஸ்ரீ என்னடா என்னங்க இஞ்சி பீக ஸ்ரீ ராஜா ராஜா ஸ்ரீ ஸ்ரீ ராஜா ராஜா ஸ்ரீ ராஜா கணபதியே மகா கணபதியே பொருந்திய தாரா புகழ் படைத்த தருமபுத்திர மகாராஜனுக்கு லிகிதம் எப்படி என்றால் இதோ என் மகளாகப்பட்ட மகளாகப்பட்ட மின்னலொலியாயை திருமணம் செய்து 9 ஆண்டு காலமாக வரவில்லை. 9 ஆண்டு காலம் வரவில்லை. ஆமா ஆமா. அப்படி வந்தால் என் மேகலோகத்தை தேடி வர வேண்டும். இல்லையெனில் இந்த மேகலோகமே படையெடுத்து பூலோகம் வரும். மேகலோகத்துக்கே படையெடுத்துட்டு வருவோம். படையெடுத்து வர மட்டும் போட்டோ எடுத்துட்டு வரட்டும். படையெடுத்துட்டு வருவோம். அப்படி என்று இப்படிக்கு மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் கையெழுத்து போடணுமா? உருட்டலாம் உருட்டுதாப்பா உருட்டுதான். இப்படின்னா ஏங்க ஒர்க்குன்னா இது பெருட்டுன்னா இது. சரி பெருட்டு. ஆமா ஏண்டா பெருட்டுன்னு சொல்ற. இங்க எங்க போறது? இங்க போச்சு. கைக்கு மடக்குங்க.
டேய் எத்தனை வேணாலும் அழிச்சு போடலாங்க இந்த இங்கு பொத்த முட்டை அழிக்க முடியாது அப்பேற்பட்ட இங்கு தாத்தா போய் வருங்க மீத்தரம் வர மாதிரி இருக்குமே இதோ ஏங்க உண்மையாலுமே இந்த லிங்கத்தை தர்மராஜாக்கு அனுப்ப வேண்டும் வவால் பச்சியில போடுறாங்க வவால் பச்சு போடாத தபால் பெட்டியில தபால் பெட்டியில போடு தபால் பெட்டியில ஆமா அது சீக்கிரமாக போயிடுவோம்